ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி செஞ்சேன். கோஸு, பீன்ஸு, கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் தான் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்குன்னு எல்லா காயும் போடலாம். என்கிட்ட 3 காய் தான் இருந்துச்சு, அதை மட்டும்தான் நான் போட்டேன். பீன்ஸு, கேரட்டு, கோஸு இதை 3 தான் நான் போட்டேன். குடமிளகா இதெல்லாம் சேர்க்கலாம். மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூமும் சேர்க்கலாம். அதெல்லாம் இல்லை, இருந்த 3 வச்சு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் காய் நல்லா வதங்கிடும். நல்லா ஒரு ஓரமாக எண்ணெய் இருக்க இடத்துல முட்டையை உடச்சி வச்ச முட்டையை 3 முட்டையை சேர்த்து அதை மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு கிண்டிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மசாலா எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நான் பச்சை மிளகாய் கட் பண்ணல. ஏன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணால் பீன்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும், பாப்பா கடிச்சிருவா, சாப்பிட மாட்டா. அதனால் அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தை நல்லா போட்டு கிண்டிக்கலாம். சிம்பிளான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. காய் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இப்படி அழகாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா அழகாக கப்பு காலி பண்ணிட்டு வருவாங்க. குழம்பு ரைஸ்லாம் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், அழகாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு சாக்லேட் முட்டை பணியாரம் தான் செஞ்சேன். வாங்க அதை பார்க்கலாம். பாருங்கள், சாக்லேட் முட்டை பணியாரத்துக்கு மாவு கரைச்சிட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. மாவு இட்லி மாவு, கொக்கோ பவுட்ரு, ஒரு முட்டை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அடித்து பணியாரக்கல்லில் வச்சு நம்மள்ட்ட எந்த பிஸ்கெட்டு இல்லைன்னா சாக்லேட் ஏதாச்சும் இருந்தால் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸ்டப்பிங் மாதிரி உள்ளே வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லை, கொக்கோ பவுட்ரு, இட்லி மாவு. நீங்கள் உப்பு போடாத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டனால லைட்டாக உப்பு மட்டும் தான் கரிச்சிச்சு. ஒரு முட்டை கொஞ்சம் ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து நான் பணியாரக்கல்லில் ஊற்றிட்டேன். சாக்லேட் இருந்தால் சாக்லேட் வச்சுக்கலாம். என்கிட்ட பிஸ்கெட் இருந்துச்சு, நடுவில் நான் பிஸ்கெட் வச்சுக்கிட்டேன். செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையானுமே சொல்கிறேன், செம சூப்பராக இருந்துச்சு சாக்லேட் பணியாரம். பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டா. என்ன ஒன்று, ஏலக்காய் போட்டனால திட்டிக்கிட்டே இருந்தா. ஏன்னா அவளுக்கு ஏலக்காவே பிடிக்காது, ஏலக்காய் ஃப்ளேவராக சாப்பிட மாட்டாவ. அதனால் மட்டும் திட்டினா என்ன. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட சாக்லேட் சிரப் இருந்தால் மேலே, இது ஆப்ஷன் தான். ஏன்னா கொக்கோ பவுட்ரு போடுறோம் நம்ம. சுகருக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சாலுமே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப் ஊற்றி நான் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் இதை தான் வச்சு அனுப்பினேன். காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அவங்க 3 பணியாரம் சாப்பிட்டாங்க. இன்னொரு பணியாரம் சாப்பிட பார்த்து ஏலக்காய் மாட்டிக்கிச்சு அவங்கள்ட்ட. என்கிட்ட வச்சுட்டாங்க, நான் சாப்பிடவே மாட்டோமான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு 8:30 இல்லைன்னா 8 மணிக்கெலாம் வேன் வந்துடும். அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே நான் செஞ்சுருவேன். அவங்கள கிளப்புறதுக்கு மட்டும்தான் நான் கத்திக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக, சாக்லேட் சிரப்பு நல்லா ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. ஏலக்காய் இருக்கிறதுனால சாப்பிடாம வந்துருவாளோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்லேயே அவள் சாப்பிட்டனால ஏலக்காய் இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்கூலில் சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளான்னு நினச்சிட்டே இருந்தால் சாப்பிட்டு தான் வந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.